ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போட்டுட்டு பார்த்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு வீடியோஸ் ஷார்ட்ஸுக்கு கீழே லிங்க்ஸ் இருக்குது. அது என்ன வீடியோஸ், ரிலேட்டட் வீடியோஸ், ரீசெண்ட் வீடியோஸ்லாம் ஓகே. அது பார்க்கணுன்றவங்க பாருங்கள், எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறோன்னா உங்களுக்கு வீடியோஸும் பிடிக்கும். பட் ஆனால் மற்ற சேனலில் சொல்கிறது நான் சொல்கிறதும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த விளையாட்ட ஆரம்பித்தது கனியக்கா தான். என்ன கேட்டால் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கேப்டன்சிக்கு சொல்லும்போது நீங்கள் பிக் பாஸ் வீட்லேருந்து யாரையும் சொல்ல முடியாதுன்றது ஓகே. சூப்பர் டீலக்ஸ் வீட்லேருந்து யாரையும் சொல்ல முடியாதுன்றதுக்காக நீங்கள் பிக் பாஸ் வீட்லேயே சொன்னீங்க அப்படிங்கிறது ஓகே தான். அப்போது ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லும்போது பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே பெஸ்ட்டாக என்ன, ஒஸ்ட்டுன்னு யாருமே இல்லையா என்ன? அப்போ ஏன் கனியக்கா வந்துட்டு கலைய சொல்லலை, இல்லைனா ஆதிரியை சொல்லலை, வியானாவையும் அரோராவையும் சொன்னாங்க. அரோரா அப்போ பிக் பாஸ் வீடு தானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுதான் சேஃப் ப்ளே. அரோராவை டே ஃபஸ்ட்லேருந்தே கனியக்காவுக்கு பிடிக்காது. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபஸ்ட்டு டே ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்லேயே வந்து அவங்கவுங்களுக்கான அந்த பிரவீன் காந்தி சார் இருப்பார் இல்லைங்களா, அந்த அந்த வீக்லேயே வந்து அவங்கவுங்களுக்கான செல்ஃபாக அவங்கவுங்க நாமினேட் ஆகிறதுக்கு, அதாவது யாருக்கு வேணாம் 3 பாஸ் அப்படின்னும் போது யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல சூப்பர் டீலக்ஸில். பிரவீன் காந்தி சார் அவராக எழுந்துக்குவார், நான் யங் ஜென்ரேஷனுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ வந்து ரம்யா ஜோ ஒரு சீன் போடுவாங்க. அவங்க அன்றைக்கி போட்ட சீனை தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஒஸ்ட்டாக மயக்கம் வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் அழகாக ஆரம்பித்தாங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணாங்க, கூட்டு குடும்பம்னாங்க. இப்போ அது மயக்கம் வரைக்கும் போயிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க சீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஆனால் அப்போவே வந்து அவங்கவுங்களுக்கான ஒரு நியாயத்தை சுபிக்ஷா வந்து நான் அந்த மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு சொல்லுவாங்க. அப்போது வந்து அரோரா வந்து அதுக்கப்புறம் அரோரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க எழுந்து வந்து சரி ஓகே நான் வேணா இது பண்ணிக்கிறேன், நான் வந்து நாமினேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கான நியாயத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி 5 வருஷமாக நான் தனியாக தான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பற்றி நம்மளுக்கு தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கலாம், சோஷியல் மீடியா அப்படி இப்படி சொல்லலாம். ஆனால் அவங்க அந்த கேமுக்கான ஒரு சில விஷயங்களில் சொன்ன விஷயங்கள் ஃபேக்ட் தானும் போது அவங்களுக்கான ஃபேக்ட்டை அவங்க அது சொல்லுவாங்க. 5 வருஷமாக தனியாக இருக்கேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கனியக்கா ஃபேஸை நல்லா இப்போ எல்லாம் சோஷியல் மீடியாவில் கூட இருக்குது, வேணும்னா போய் பாருங்கள் எப்படி இருக்கும் ஃபேஸ் அப்படின்னு. ஒரு மாதிரி அவங்கள வந்து அரோராவை ஒரு ஒரு எப்படி திவாகர கலையரசு எல்லாம் இக்னோர் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அரோராவையும் வந்து கனியக்கா வந்து 2-3 இடத்துல அரோரா கூட பேசும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராவை மறைச்சிட்டு தான் கனியக்கா வந்து பேசுவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அரோரா கூட பேசினா தன்னோட இமேஜ் வந்து எப்படி போகும் வெளியில் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக கனியக்கா இருந்திருக்காங்க. 2-3 இடத்துல கேமரா கான்ஷியஸாக. அதே மாதிரி அரோரா பற்றின விஷயங்கள் யாரோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இல்லை அரோரா அப்போ அந்த இடத்துல அந்த 5 வருஷமாக தனியாக இருந்தேன்னா அவங்களுக்கான ஒரு விஷயத்தை ஸ்டாண்ட் எடுத்து சொல்லும்போது கூட ஒரு மாதிரி நக்கலாக ஒரு டிசிப்ளினாக இப்போ வந்து விஜய் பாரு வந்து வீக்கெண்டில் பண்ணாது அப்படிலாம் பண்ணாதீங்க பாரு அப்படின்னு எப்படி விஜய் சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை அன்றைக்கி கனியக்கா கொடுத்தாங்க. 2-3 இடத்துல அரோரா கூட நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது கேமராவை மறைச்சிட்டு நின்று தான் பேசுனாங்க. அதாவது அரோரா ஃபேஸ் கேமராவில் தெரியும், ஆனால் எதிர்க்க நின்று பேசுறது யாருன்னு தெரியாத அளவுக்கு கேமரா முன்னாடி ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷனில் கெமி அரோரா கெமி அரோராவா யாருன்னு தெரில, அரோரா நந்தினி நினைக்கிறேன், கரெக்ட். விஜய் நந்தினி இருக்கும்போது விஜய் நந்தினி அரோரா அதுக்கப்புறமா வந்து அவங்க நின்று பேசும்போது சைடில் நின்னவங்க 3 பேருமே யார் பேசுகிறாங்கன்னு தெரியும். ஆனால் கரெக்டாக கேமரா முன்னாடி வந்து முன்னாடி நிற்கிறது அரோரா சீட்டில் உட்காடுறாங்க, இந்த சைட் விஜய் நந்தினி அவங்க ஃபேஸ் தெரியும், ஆனால் முன்னாடி நின்றுட்டு பேசுறது யாருன்னு தெரியாத மாதிரி கேமரா மறைச்சிட்டு தான் பேசுவாங்க. ஸோ அரோரா கிட்ட பழகிறதே அவங்க ஒரு இமேஜ் குறைவா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்க பர்சனல். பட் ஆனால் அந்த வீட்டுக்குன்னு வந்தப்பறம் எல்லாரும் கண்டஸ்டன்ஸ்னால் நீங்கள் பேசி தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது நிறைய கான்வர்சேஷனில் ரம்யா ஜோக்கான விஷயங்கள் வரும்போது கூட அங்கே ஆதிரியே இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து உள்ளே வந்து இவங்க தலையிட மாட்டாங்க. யார் இவங்க கனியக்கா தலையிட மாட்டாங்க. அப்படி கூட இன்னைக்கான விஷயங்களில் கூட அவங்க ஏன் ஆதிரையை சொல்லலை? ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் எல்லாருமே ஆதிரையை சொல்லும் போது இவங்க அரோராவை சொன்ன இவங்க ஏன் வியானாவை சொன்னாங்க? இதுவே அவங்களோடது அந்த டிசிப்ளினையும், இல்லைனா வந்து நான் பயாஸ்டாக இல்லாமல் இருப்பேன், டாஸ்க்கு சூப்பராக விளையாடுவேன், ஒரு சண்டைன்னு வந்தால் நியாயம் பேசுவேன் அப்படிலாம் கெமி சொன்னாங்களே, அவங்களோட நியாயம் இதுலேயே அப்பட்டமாக தெரியும். இன்றைக்கான இது வந்து லைவில் வரும்போது ஒரு மாதிரி வந்துச்சு. வீக்கெண்டில் இப்போ 1 hour எபிசோடில் வந்து கரெக்டாக பளிச்சுன்னு காட்டுறாங்களே, எழுந்தோடனே நீங்கள் பெஸ்ட்டு சொல்லிட்டு தானே ஒஸ்ட்டுக்கு வரீங்க. அப்போ பெஸ்ட்டு தெளிவாக எல்லாரும் கரெக்டாக நீங்கள் சொல்லும்போது சபரியை சொல்லணும், அதுக்கப்புறம் கனியக்காவை சொல்லணும், கெமியை சொல்லணுன்றதுல தெளிவாக இருந்த நீங்கள் ஒரு பொண்ணு ஆதிரி இந்த பக்கமாக விளையாடுறா அந்த பக்கமாக விளையாடுறா, ஒரு ஃபேர் கேம் விளையாடல, ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கா, அவங்கள சொல்லிக்கிறாங்க இது பிறந்த வீடு புகுந்த வீடு, அதனால் மோஸ்ட்லி நான் வந்து பிக் பாஸ் வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டை புகுந்த வீடா அவ்வளோ கஷ்டப்பட்டு புகுந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு திவாகர் கிட்ட ஓட்டு ஃப்ரீ நாமினேஷனை கேட்டுட்டு போய் அவங்க உட்காந்துருக்கீங்க? அப்போ ஃப்ரீ நாமினேஷனுக்காக இங்கே இருப்பீங்க, அந்த வீட்டில் ஒரு லவ் கண்டென்ட்டுக்காக போவீங்க, அதுக்கப்புறம் லக்ஸுரிக்காக திருப்பி இங்கே வருவீங்க, அதுக்கப்புறம் நாமினேஷன் அது இதுன்னு வரும்போது திருப்பி ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் உங்களுக்கு வேணும் போது அவங்களுக்கு
கனியாக்கா அவ்வளோ நியாயம்னா அவங்களுக்கு தெரியாது ஆதிரை என்ன கேம் விளையாடுறாங்கன்னு. ஒஸ்ட்டில் ஏன் அவங்க ஆதிரையை சொல்லலை, வியானாவை சொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது, டாஸ்கில் வியானா அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி அவங்கள ஒஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி ஒஸ்ட்டில் சொன்னதான் சொல்லுங்க, ஏன் நீங்கள் ரம்யாவை சொல்லலை, சுபிக்ஷாவை சொல்லலை? ரம்யாலாம் ஆடவே இல்ல கேமே. ஏன் நீங்க ரம்யாவ சொல்லல? சுபிக்ஷாவ சொல்லல? ஏன் வியனாவ சொன்னீங்க? ஏன் ஆதிரைய சொல்லல? அரோராவ ஏன் சொன்னீங்கன்னா, அரோரா உங்களுக்கு பிடிக்காது. அந்த அரோரா அத அப்படியே கனியக்கா ஒரு புள்ளி வச்சா தான் அப்படியே ஒரு கோலம் போடுவாங்கல்ல, அந்த வீட்ல ஒரு 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 மேஜர் குரூப்பு. அத அப்படியே பண்ணாங்க லைனா. அப்போ பாரு வராங்க. அவங்களுக்கான விஷயம் தான். இது எல்லாமே பர்சனல் தான். நான் இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. சுபிக்ஷாவும் ரம்யாவ சொன்னாங்க. பாரு சுபிக்ஷா, ரம்யா சொன்னாங்க. ரம்யா திருப்பி பாருவ சொன்னாங்க. இதெல்லாம் அப்படியே அப்படி இருந்ததே தவிர, ஸோ அட்லீஸ்ட் அவங்களாவது அந்த இருக்கிற கோவத்த அது அப்படியாவது காட்டுறாங்க. நீங்க வந்து பூசி மழுப்பி ஒரு கேம் ஆடிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு என்ன கேம் ஆடுறீங்க? நீங்க தனியா கேம் ஆட முடியாதா? குரூப்பிசம்குள்ள தான் நீங்க கேம் ஆட முடியும்னா, உங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி என்ன? அப்படிங்கிறதா இருக்கு. எங்க திருட்டுத்தனம் பண்ணி அந்த வத்தல ஒளிச்சு வைக்கலான்றதுல கூட உங்களுக்கு குரூப்பிசம் இருக்கும். சாரி கேட்கறதுல கூட குரூப்பிசம் இருக்கும். சாரி கேட்க வைக்கிறதுலயே குரூப்பிசம் இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வியனாவ சொல்லலான்னு நீங்க சொல்ற பட்சத்துல, அப்போ அந்த ஒரு காமனான ஒரு விஷயத்துக்கு கூட உங்களால ஸ்டாண்ட் எடுக்க முடியலன்னா, நீங்க வீட்டு மொத்தத்துக்கு எப்படி ஸ்டாண்ட் எடுக்க போறீங்கன்னு தெரியல. அப்போ வியானான்னு சொன்னோனே, கனி வியானான்னு சொன்னோனே, ஆதிரியும் வியானாவ புடிச்சுக்கிறாங்க. வியானா கரெக்ட்டா கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு ஏன்னா அந்த டின்னர் டாஸ்க்ல வந்துட்டு, அந்த டின்னருக்கு இவங்க சாப்பிட போவாங்க இல்லைங்களா? ஸ்பெஷல் டின்னர். அப்ப ஆக்சுவலா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, அம் டின்னருக்கு இவங்க சாப்பிட இவங்க வந்து டின்னர் ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணும்போது, அவங்க பிக் பாஸ் வந்து டின்னர் குடுத்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணது என்னவோ உண்மதான். அது இல்லன்னு கிடையாது. ஆனா பிக் பாஸ் ரூல்ஸ் பிரகாரம் இவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு வந்துருச்சு. அப்ப இவங்க போயிட்டு எப்போ வருவாங்களோ, இல்ல இவங்க கிளம்பிட்டாங்கன்னா, அங்க ரூல்ஸ் பிரகாரம் இவங்க போய் சமைக்கவும் கூடாது சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, கேமரால தான் சுபிக்ஷா கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க சமைக்கலாமா பிக் பாஸ்னா? அதான் ரூல்ஸ் இல்லையே. அப்ப பிக் பாஸ் எல்லாத்துக்கும் இந்த வாட்டி சுத்தம் பிக் பாஸ் ரொம்ப இவங்கள ரன்னு தள்ளுன்னு பிக் பாஸ் தான் தள்ளிட்டு இருக்காரே தவிர, யாருக்குமே ஐக்யூவும் கிடையாது. பெருசா யோசிக்கவும் மாட்றாங்க. எல்லாத்துக்கும் பிக் பாஸ் கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது, இவங்க கேமரால கேட்குறாங்க. நாங்களும் சமைச்சுக்கலாங்க பிக் பாஸ். இப்போ அவங்க கிளம்பிருவாங்க. அப்ப எப்படி நாங்க சாப்பிடுறது அப்படின்னும்போது, அப்ப அந்த இடத்துல வந்த பாரு தான் வந்து உள்ள போயிட்டு கனியாக்கா கிட்ட ரொம்ப இதுவா, அவங்க எப்பயும் இருக்கிற டோன்ல இல்ல. ரொம்ப ஜென்யூனா ரொம்ப இதுவா, "அக்கா நீங்க கிளம்புறதுக்குள்ள நீங்க கொஞ்சம் எங்கேயாவது சமைச்சு குடுத்துட்டு போயிடுறீங்களா? நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியாது. ரொம்ப லேட் ஆச்சுன்னா எங்களுக்கு சாப்பிட வேணும்ல." அப்படிங்கிற மாரி. ஏன்னா நாங்க சமைச்சாலும் ரூல்ஸ் பிரேக் ஆயிடும்ல. அப்படியும் ஓகேன்னு சொல்லி கனியாக்காவும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாரும் இவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த டைம் போய் கேட்கும்போது, அது அவங்களே யோசிச்சிருக்கணும். இல்ல உட்காந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி தல பண்ணியிருக்கணும் அத. அதான் தல தான் வீட்ல இல்லையே. அப்போ ரொம்ப டிசிப்ளினா இருக்க கனி அக்கா, அத இப்ப நாங்க கிளம்பிட்டோம்னா ரூல்ஸ் பிரேக் ஆயிடும். நீங்க சமைக்க முடியாது. இப்ப எங்கள சமைக்க சொல்றீங்களான்னு கேட்டுருக்கணும். அப்ப அவங்க கேட்காத பட்சத்துல இவங்க கேமரா கிட்ட பேசுற சுபிக்ஷாவோ, ரம்யாஜாவோ இல்ல எல்லாருமா ஒண்ணா சேர்ந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க கேட்டுருக்கணும். இவங்க கேமரால கேட்கறத பார்த்து இவங்க பாரு தான் அந்த ஸ்டாண்ட் எடுத்து வந்து கனி அக்கா கிட்ட கேட்குறாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே சமைச்சிடலாம். ஏதாவது சிம்பிளா செய்யுங்க அக்கா. அது கூட ஓகே தான். எதுவா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் செஞ்சிருங்க அப்படின்னு ரொம்ப ஜென்யூனா தான் கேட்குறாங்க. அதே மாரி அவங்க சபரி எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சபரி சொல்றாரு, "சரி ஓகே எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டேன். இருக்கிற சாமான்ல 2." அப்போ இவங்க கேட்கறதுக்கு பின்னாடி தான் சுபிக்ஷாவும் வராங்க. சுபிக்ஷாவும் வராங்க, வியானாவும் வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எல்லாருமா சேர்ந்து சரி ஓகே அப்படின்னு சபரி, கனி அதுக்கப்புறம் எஃப்ஜேன்னும்போது, இப்போ சபரி என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அவங்க பாரு வந்து கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது சுபிக்ஷா. ஆரம்பிச்சது பாரு தான். ஆனா எல்லாருக்கும் அவங்க சமைச்சு அவங்க மட்டுமா சாப்பிட போறாங்க? எனக்கு மட்டும் சமைச்சு கொடுங்கன்னு அவங்க கேட்கலையே. எல்லாருக்குமா தானே அவங்க சொல்றாங்க அப்படின்னும்போது, அப்போ அந்த இடத்துல சபரி வந்து சொல்றாரு, இந்த மாரி வந்து ஏதாவது சாமான் தேய்ச்சு குடுத்தீங்கன்னா நான் பண்றேன் அப்படின்னு. அப்போ வந்து எஃப்ஜேவும் சரி ஓகே அப்படின்னு கையில எடுத்துடுறாங்க பாத்திரம். தண்ணி கூட ஊத்திடுறாங்க சுபிக்ஷா. அப்புறம் இதுவும் சமைச்சாலும் ரூல் பிரேக் தான். இது பாத்திரம் நாங்க தான் செய்யக்கூடாது. செஞ்சாலும் ரூல் பிரேக் தானே அப்படின்னும்போது, அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க சாமான் கழுவணும் செய்யணும்னா ரூல் பிரேக்குன்றீங்க. அப்போ அதே ரூல் பிரேக் ஆகுதுன்னு பாருவும் கேட்டாங்க. நாங்க சமைக்கக்கூடாது சமைச்சு கொடுங்கன்னு. அப்புறம் மொத்த ப்ளேமையும் அவங்க மேல திருப்பி போடுறீங்க. அவங்க கேட்டா அவங்க பின்னாடி வந்து நீங்க கேட்குறீங்க. அதுக்கப்புறம் அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பழிய அவங்க மேல போட்டுறீங்க. அதே சௌகரியம் வந்துச்சுன்னா நாங்க தானே கேட்டோம்னு சொல்லிக்கிறீங்க. இது என்ன மாரி கேம்னு எனக்கு தெரியல. அப்ப பாரு செஞ்ச தப்புன்னா, நீங்க வந்து திருப்பி சபரிகிட்ட கேட்டதும் தப்பு தானே! உங்களுக்கு அப்ப பாருக்கு மட்டும் சமைச்சு குடுங்க. எங்களுக்கு வேண்டாம். நாங்க சாப்பிடாம இருக்கோம்னா சொன்னீங்க. இல்ல. நீங்களும் கேட்டீங்கல்ல. அப்ப ஆரம்பிச்சு விட்ட பாரு மட்டும் தப்புன்னா, அதுக்கு துணைக்கு வந்து அப்ப நீங்க தப்பு இல்லையா? அப்டின்னா எனக்கு கேட்க தோணுது. எனக்கெல்லாம் அவ்ளோ கோவம் வருது. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில, அப்போ வந்து சாமான் தேய்க்கக்கூடாதுல்ல அப்படின்னு மென்னும்போது எஃப்ஜே செம்ம கடுப்பாயிடுறாரு. அவருக்கு வர கோவத்துக்கு நம்மளுக்கு சொல்லவா வேணும். அப்போ போட்டு இந்த ஷர்ட்டெல்லாம் அது கழட்டிட்டு ஏன்னா அவங்க எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா போகணும் அப்படின்ற மாரி ரெடி ஆயி ட்ரெஸ்ஸிங்லாம் எல்லாம் பண்ண ரெடி ஆயிட்டோனே, சாமான் கழுவணும்னும்போது அப்புறம் ஷர்ட் கழட்டிட்டு அது கடுப்பாயிட்டு அது பண்றாரு. பண்ண ஆரம்பிக்கும்போது உடனே அப்ப பிளேட்ட மாத்திர்றாங்க சுபிக்ஷா. "என்ன இப்படி கோவப்படுறீங்க? நாங்க கேட்கல. பாரு தானே வந்து கேட்டாங்க." அப்படின்னா, "அவங்கவங்க கேட்டாலும் உங்களுக்கு இருக்கணும்ல. அவங்கவங்களுக்கு தனியா இருக்கணும்ல." அப்படின்னு. இப்போ பிரவீன் காந்தி அந்த இடத்துல உசுப்பேத்தி விடுறாரு. இல்ல பாரு வந்து டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டான்னு அவருக்கான வெஞ்சன்ஸா அந்த இடத்துல பாரு இது சொல்றாரு. அப்போ வந்து சபரி சொல்றாரு, "இல்லம்மா எப்படி இருந்தாலும் ரூல் பிரேக் தானே. கரெக்ட் தானே. நீங்க சமைக்க முடியாது. நீங்க செய்ய முடியாது. செய்யணும் தானே. இது ஓகே தான். ஆனா மத்தவங்கள சொல்லாதீங்க. அது அப்படி கிடையாதுன்னு." அந்த இடத்துல சபரியும், எஃப்ஜேவும் என்னமோ ஒரு விதமா பாருக்கு வந்து
சப்போர்ட் பண்ணலை. அதே சமயத்தை சுபிக்ஷா சொன்னதே அக்செப்ட் பண்ணலை. ஒரு மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்ற இடத்துல கூட எஃப்ஜே பாருல அந்த இடத்துல கொஞ்சம் லிங்க் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுபிக்ஷா மேலே அது திரும்பினோடனே சுபிக்ஷா திருப்பி பயம் வந்துருச்சு, போய் உட்காந்து அழறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த காரணத்தை தான் ஆதிரே சொல்கிறாங்க. ஏன்னா ஆதிரே ஏன் சொல்கிறாங்கன்னா, எஃப்ஜே ஆதிரே லவ் பண்ணுறாங்கன்னும் போது எஃப்ஜேவை சாமான் தைக்க வச்சதோ இல்லை கடுப்பாக்குனதோ வந்து ஆதிரேக்கு பிடிக்கலாமா, அதனால வியானான்னு சொன்னாங்க. இந்த கோவத்தை மனசில் வச்சுட்டு தான் கனியும் வியானான்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு பர்சனலில் ஆடலையா இந்த கேமை? உங்களை சாமான் தேக்க சொன்னதோ இல்லை அவங்க வந்து சமைக்கக்கூடாதுன்றது ரூலில் வருதுன்னா அதுவும் டாஸ்க்குள்ளே தான் வருது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற இடத்துல ஏன் வியானாவை போட்டிங்க? இல்லை ஆதிரே ஏன் வியானாவை சொன்னாங்க அப்படின்னும் போது வியானாவும் சுபிக்ஷா, வியானா வந்து ஆதிரே கேட்ட கேள்வி கரெக்டு தான். என்னையே சொல்கிறீங்க அந்த இடத்துல நான் கேட்கலையே அப்படின்போது மற்றவங்கள யாராவது சொல்லணும் போது அப்போ சுபிக்ஷா தான் சொல்லணும், சுபிக்ஷா சொல்கிறாங்க. ஆனால் பாரு யாரும் சொல்லலை அப்படின்னும் போது பாரு தனக்கான விஷயமா மட்டும் அதை கேட்கல, எல்லாருக்குமா அது வந்து வரும்போது நீங்களும் அதை கேட்குறீங்க அப்படின்னும் போது ஒரு பிரச்சனைனா தான் பாருவை மாட்டி விட்டுட்டு அதில் சௌகரியம் வந்தால் நீ அப்போ ரம்யா ஜோ என்ன பண்ணுறாங்க? கிச்சன் டிபார்ட்மெண்ட் யார்? இவ்வளோ விஷயம் இங்கே நடக்குது, ரம்யா ஜோ உள்ளே படுத்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது பிரச்சனைன்னு வர்ற இடத்துல பார்வை மாட்டி விடுறதுக்கு இவங்களாம் தயாராக இருக்காங்க. சொகுசு வந்தால் மட்டும் அனுபவிக்கிறதுக்கு சூப்பர் டீலக்ஸில் இருக்காங்க. ஃப்ரீ நாமினேஷன் வந்தாலும் பாருக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுல அரோரா தெளிவாக இருந்தாங்கன்றதையும் போட்டு உடைச்சது ரம்யா தான். திவாகருக்கோ பாருக்கோ கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ திவாகருக்கும் பாருக்கும் அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான ஒரு ரீசன் அவங்க சொன்னாங்க. திவாகர் பாருன்னு இல்லை, யார் புதுசாக வந்தாலுமே கொடுக்காதீங்க, ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்க பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் திருப்பி போட்டு எப்படி சொன்னீங்க ரம்யா? இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை சமைக்கணும் போது கிச்சன் டிபார்ட்மெண்ட் ரம்யா கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் போய் எல்லாருக்குமா நம்ம விஷயமா கனியாக்காயிட்ட கேட்குறேன், இல்லை வாங்க எல்லாரும் போய் கேட்கலான்னு ஆரம்பிச்சிருக்க வேண்டியது யார்? அப்போ பிரச்சனைனா இவங்க போய் நிற்க மாட்டாங்க. அப்போ பிரச்சனைன்னு மட்டும் வர மாட்டீங்க, பஞ்சாயத்துக்கும் கரெக்டாக நின்று பேச மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு பதவி மட்டும் வேணுமா, இல்லைனா அலப்பறை பண்ணுறதுக்கு சூப்பர் டீலக்ஸ் மட்டும் வேணுமான்றதான் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை தான் வியானா அந்த இடத்துல கேட்டாங்க. அப்போ ஆதிரியை வந்து எஃப்ஜே மேலே இருந்த லவ்வில் சொன்னாங்க. ஆனால் எஃப்ஜே என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் ஆதிரியை தூக்கி போட்டார். இதை ஜெயிலில் உட்காந்துருக்காங்க அரோராவும் ஆதிரியும். ஸோ இது அவங்கவுங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் இது ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல கனியக்கா ரொம்ப தெளிவாக தான் இதை ப்ளே பண்ணுறாங்க. அவங்க சைலண்ட்டாக பண்ணுறாங்களா சில்லாவளி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் கேமுன்ற பேரில் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால், இதுதான் என் கேமுன்னு சொல்லி இடத்துல பாரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால், என்ன கேம்னே மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி ரம்யா ஒரு கேம் ஆனா, இல்லை சபரி அதுக்குள்ளே ஒரு சைலண்ட்டாக ஒன்று பண்ணால், ஒவ்வொருத்தர் ஆளாளுக்கு ஒன்று பண்ணும்போது அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது ஒன்றாச்சு. சரி, இப்போது இந்த டின்னர் விஷயத்தில் ஆன பஞ்சாயத்தில் பாரு தான் காரணம்னு இவங்க திருப்பி விட்றாங்க. அவங்க எதை பற்றியும் கவலைப்படல. பாரு ஆமத்தை செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாரும் தானே நீங்கள் சாப்பிட்டீங்க, வெறும் பாரு மட்டும் சாப்பிடலேன்ற கேள்வி தான் நம்மளுக்கு வருது. ரம்யா ஜோ அங்கே சைலண்ட்டாக இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி அரோரா, ரம்யா ஜோ, ஆதிரை பஞ்சாயத்துலேயுமே இவ்வளோ நியாயம் பேசுகிற கனியக்கா ஏன் அன்னைக்கு வந்து நியாயம் பேசலை அப்படின்னா அங்கே ஆதிரையை சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆதிரியை ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக நீங்கள் சொல்லலைன்னா ஆதிரை பிரச்சனை பண்ணுற இடத்துலையோ இல்லை ஆதிரைக்கு பிரச்சனை வர இடத்துலையுமே நீங்கள் இருக்க மாட்டீங்க. ரம்யாக்கான விஷயத்துக்குமோ நீங்கள் வந்துட்டு ரம்யா இருக்கிறாங்க அப்படின்னா உள்ளே போக மாட்டீங்க. ஆனால் பாருனா மட்டும் முன்னாடி மல்லு கட்டிட்டு வந்து நின்றுறீங்க பாருக்கு. இதுதான் இது அப்பட்டமான வெஞ்சன்ஸ் தான். இதுவும் அந்த பொண்ணு வெஞ்சன்ஸில் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்களும் அதை பண்ணுறீங்க. அந்த பொண்ணு காசிப் பேசுது அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை பற்றி இது இன்னைக்கு காலையில் கூட திவாகர்ன்ற விக்ரமும் சபரியும் எழுந்தோடனே உட்காந்தா பேசினாங்க. ஆனால் அந்த பொண்ணு பேசுகிறத மட்டும் 1 hourல காட்டும் போது அந்த பொண்ணு ஹைலைட் ஆகுது. இவங்க பேசுகிறதெல்லாம் உள்ளுக்கு இருக்கிறதுனால இவங்களாம் நல்லவங்களாயிடுறாங்க வெளியில் வராத பட்சத்தில். வியானா வந்து அரோராவையும் இவங்க ஆதிரையும் சொன்னாங்க. ஸோ ஒரே பாயிண்ட்டு தான். ஆல்ரெடி வியானா ஆதிரை சொன்னதால் இவங்க திருப்பி சொன்னாங்க. எஃப்ஜே இதில் கலை ஏன் சொல்லலை? நீங்கள் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில் கலை என்ன பண்ணுறாரு? ஏன் கலையை சொல்லலை? ஏன் அப்சராவை சொல்லலை? ஏன் ரம்யாவை சொல்லலை? ஏன் சுபிக்ஷாவை சொல்லலை? ஏன் வினோத்தை கூட சொல்லலை? கனியக்காவை கேட்குறேன். ஏன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வியானாவை சொன்னீங்க? இவங்கெல்லாம் ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரில சூப்பர் டீலக்ஸில்? இல்லை பிக் பாஸ் வீட்டில் இத்தனை பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மராக அதான் இருக்கிற இடமே தெரியாமல் ஏன்னா இவங்களாம் எஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு நோ சொல்ல மாட்டாங்க. நோ உங்களுக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்துட்டு உங்களோடது வெஞ்சன்ஸாக காட்டுவீங்க. அதில் ஃபஸ்ட் இடம் பாருக்குன்னா அடுத்த இடம் அரோராக்குன்னா இப்போ வியானாவை அந்த லிஸ்ட்டில் சேர்க்க போகிறீங்க. ஏன்னா வியானாவும் கொஞ்சம் தனியாக ஸ்டாண்ட் எடுக்க பார்க்குறாங்க, டாஸ்கில் விளையாண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டாஸ்க் இல்லாமல் கெமியும் கனியாக்கா தான் வந்து விழுந்தாங்க, அவங்க தான் என் மேலே இப்படி விழுந்தாங்க அப்படி விழுந்தாங்கன்னு ஆரம்பித்தது வியானா தானே. அப்போ எஃப்ஜே மேலே ஒரு விஷயம் அன்றைக்கி நடந்ததில் வந்துச்சு இல்லை, டாஸ்கில் இப்படி பிடிச்சாங்க அப்படி பிடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கார்னர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சனல் விஷயங்களும் இதில் இருக்க தானே செய்யுது. நீங்கள் ரொம்ப காமனாக ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னீங்க இல்லையே வியானா. அப்புறம் வந்துட்டு வியானா வந்து ஸ்ட்ராங் சவுண்டு. ஸோ அந்த சவுண்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் அவங்கள அடித்து பார்க்குறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட அடி வாங்குறதுக்கு பயம் இருக்கவங்களாம், இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு பயம் இருக்கவங்களாம் இவங்களுக்கு நல்லவங்க. அந்த லிஸ்ட்டில் ரம்யா சுபிக்ஷா வந்துடுறாங்க. வியானாவை வர வைக்க பார்க்குறாங்க, அங்கே வருவாங்களான்னு தெரில. ஆனால் ஆப்வியஸாக பாரு வரமாட்டாங்கன்றது இவங்களுக்கு தெளிவாயிடுச்சு. அதனால் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்களும் விடுற மாதிரி இல்லை, நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நான் எழுந்து நிற்பேன்டான்னு அவங்களும் நிற்கிறாங்க. அரோரா ரம்யா கலை சொன்னாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க டாஸ்கில் ஒன்றுமே இல்லைன்னா தெளிவாக சொன்னாங்க.
அப்புறம் கேமி வந்து அரோரா கமருதீன். அரோரா வந்து பேண்டா என்னது ப்ரிட்டி பேண்டா மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, பாருவும் அரோராவும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சபரி வந்து ஆதிரி அரோரா ரொம்ப நியாயம் மாதிரி பேசுகிறாரு. ஆதிரி அரோரா இதில் சொன்ன ஒரு எஃப்ஜே பண்ண தப்பெல்லாம் ஏன் சொல்லலை? கமருதீன் தப்பு பண்ணுறாருன்னா அதுக்கு போய் நேற்று கனியாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எஃப்ஜே பண்ணுற இடத்துல எஃப்ஜே பண்ணுறதும் தப்பு, பேசுறதும் தப்புன்ற மாதிரி அந்த டாஸ்க்லலாம் ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு விஷயம்னா அதுல பெரிய கொஸ்டின் மார்க் தான். கேமி வந்து அகெயின் ரம்யா ஆதிரி. ஸோ சபரி என்ன சொல்கிறாரோ ஒன்று அதை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை கனி என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு தனியாக மூளையே கிடையாது. துஷாரை வந்து சுபி அரோரா அவங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் சொன்னார். எஃப்ஜே ஆதிரி அவர் ரொம்ப நல்லவர், கனியக்கா வார்த்தைக்கு மறுபேச்சு பேச மாட்டார். அந்த பொண்ணு இவனுக்காக தான் சப்போர்ட் பண்ணி அங்கே வியானா கிட்ட வாங்கி கட்டிடுச்சு. இவர் வந்து ஆதிரியை சொல்கிறார் ரொம்ப நியாயமாடுறாங்க. அப்புறம் திவாகர் ரம்யா வினோத் இதில் திவாகர் ரொம்ப வளவலன்னு பேசினார், அது ஆப்வியஸாக. அப்புறம் ரம்யா வந்து அப்பட்டமாக வெஞ்சன்ஸ் தான் திவாகரையும் ரம்யா இவர் பாருவையும். ஏன் உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலாமா? 15 பேர் இருக்கிற வீட்டில், அத்தனை 15 பேரை 18 பேர் இருக்க வீட்டில் நீங்கள் ஆனவன திவாகர் கூடயே சண்டைக்கு போகிறீங்க. எனக்கு புரியவே இல்லை. கமருதீனை இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கல்ல, அப்போ அந்த இடத்துல கமருதீனை ஏன் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் ஏன் இவங்களையும் ஸோ உங்களுக்கு பயம் இருக்க இடத்துல நீங்கள் தெளிவாக பேச மாட்டீங்க, வழவழ குழக்கணும்னு பேசுகிறீங்க. ஒரு வேளை ஸ்ட்ராங்காக போச்சுன்னா சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் சைடுக்கான சவுண்டு ரவுடிசம் மாதிரி வெளிப்படுத்துகிறீங்க. ஸோ ஒரு 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 கிரே லைன்லேருந்து உங்களால் அந்த கேம் ஆடவே முடியாதா? ஒன்று எஸ்ஸை ஸ்ட்ராங்காக சொல்லி சண்டை போடுறீங்க, இல்லை நோ வந்து சொல்ல தெரியாமல் சைலண்ட்டாக சட்டில் ஆகிடுறீங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபேர் கேமே ஆட தெரியாத ரம்யா உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜியாக மயக்கம் போட்டு விழுறதுன்றது எந்த சீசன்லேயுமே இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் சொன்ன விஷயம் அதே தான். அவங்க 2 வாட்டி மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி எப்போ மயக்கம் போடுவாங்கன்னு அந்த குழப்பத்தில் வீட்டில் இருக்கவங்க கேம் ஆட முடியாது. ஒன்று. இன்னொன்று, அந்த மயக்கம் பொய் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படின்னா அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு தெரில. இது கேவலமான ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி எல்லா ரிவ்யூஸும் பேசும்போது அவங்களதாவது ஸ்ட்ராட்டஜி இது தானே அவங்க சொல்லி அடிக்கிறாங்க. அது என்னன்னே தெரியாமல் நீங்கள்லாம் ஒன்று பண்ணிருக்கீங்களே சபரி இவங்க, கனி, அதுக்கப்புறம் ரம்யா இவங்கெல்லாம் என்னது எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி பேசும்போதுமே என்ன சொன்னாங்க ரம்யா, இதுக்கப்புறம் நான் அழமாட்டேன், ஸ்டோரி சொல்லிட்டு அழவே மாட்டேன். பார்க்கலாம், அழாமல் தான் இனிமேல் கேம் ஆடுவாங்களா, சிம்பத்தி கிரியேட் பண்ண தான் கேம் ஆடுவாங்களா, கால் வலி கை வலி இப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லாமல் தான் கேம் ஆட போகிறாங்களா, நான் அவங்களோட கேமுக்கான பொட்டன்ஷியலை பார்க்க தானே போகிறோம், பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். இதுதான். அதுக்கப்புறம் வந்து அந்த குத்து டாஸ்க்கில் அவங்க கனியக்கா தான் வின் பண்ணாங்க. எனக்கு பெருசாக அதெல்லாம் பேசுறது கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாம் பிளான் பண்ணி அப்பட்டமாக பண்ணாங்க. விஜய் டிவியும் கனியக்கா ஆக்கணும்னு பண்ணாங்க. ஆனால் கனியக்கா ஆனதில் இப்போ பாரு வந்து ஏன் கனியக்காவை பண்ணாங்கன்னு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சபரியை பிடிக்காதுன்னு கனியக்கா பண்ணாலும் அதே மாதிரி எஃப்ஜேஎஸ் சொன்னாங்க கெமி கூட இப்போ கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னும் போது இப்போது எந்த டீம் வந்து இவங்க விஷம் பின்னாடி பேசுகிறாங்களோ, கெமி பற்றி பேசியிருக்காங்க, பிரவீன் பற்றி பேசியிருக்காங்க, கனி பற்றி பின்னாடி பேசுகிறாங்க, திவாகர் கூட பேசியிருக்காங்க, அவங்க கூடயே பண்ணுறாங்க அப்படின்னும் போது இப்போது திவாகர் அந்த ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காரு. இப்போ ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திவாகர், அதுக்கப்புறம் கலை, பாரு 3 பேருமே குரூப்பிசமாக இருந்தாலும் அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க தனித்தனியாக தான் ஆடுறாங்க. திவாகருக்கு பிடிச்சவங்க கிட்ட இவங்க பிடிக்காதவங்க கிட்ட பாரு பேசக்கூடாதுன்னு, பாருக்கு பிடிக்காதவங்க கிட்ட திவாகர் பேசக்கூடாதுன்னு இவங்களுக்குள்ளே எந்த டீலும் இல்லை, அவங்க அதை மெயின்டைன் பண்ணவும் இல்லை. இதுதான் அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்டாக வருது. அதே மாதிரி கலை வந்து சபரிக்கும் கலைக்கும் எப்பயுமே ஒரு கோல்டு வார் போகுது. சபரியை ஸ்ட்ராங்காக எதிர்க்க முடியாத கலை வந்து அதை எடுத்துகிட்டு வந்து பாரு கிட்ட சொல்கிறாரு. கலை இதில் திவாகரை பாரு ஒரு கேம் ஆடுறாங்கன்னா கலை தனியாக ஒரு கேமை பார்வதி கிட்ட ஆடுறாப்புல. ஏன்னா திவாகரை நாமினேட் பண்ணது கலை, அது வெளியில் தெரியாது, க்ளோஸ் நாமினேஷனாக போச்சு. அந்த இடத்துல அவருக்கான ஒரு வெஞ்சன்ஸோ இல்லை கன்னிங்கனோ அது தெரிஞ்சிருச்சு. அது வெளியில் தெரியாமல் இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திவாகரை நாமினேட் பண்ண கலை பாருவை நாமினேட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ பாருவை நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருக்கும் சபரிக்கும் ஒரு கோல்டு வார் போகுதுன்னா அதை கலை யூஸ் பண்ணிக்கிறாரு. இது கலையோட கேமை ஷைன் பண்ணுமா இல்லை பாருவோட கேமை ஸ்பாயில் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கலையும் ஒரு விதமான கேம் தான் ஆடுறாருன்னும் போது அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்லலாம் ஏன் கலையை யாருமே சொல்லலை பிக் பாஸ் வீட்டில்ன்னும் போது அந்த வீட்டில் பகையை சம்பாதிக்காமல் இருக்கிற கலை, ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனையை ஸ்ட்ராங்காக போய் நின்று கேள்வி கேட்காம இங்கே ஏன் வந்து பாரு கிட்ட சொல்லி பாருவை ஊசு பேத்திட்டே இருக்காருன்னு ஒரு கேள்வி வருதுன்னா அவங்கவுங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். தேங்க்யூ கைஸ்.